Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 28ஆம் ஆண்டு ஸ்ரீ வள்ளி மணவாளன் திருக்கல்யாண மகோத்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி மணவாளனுக்கு அபிஷேகமும் திருக்கல்யாண உற்சவ மகோத்சவமும் நடைபெற்றது. இதன் பின்னர் மூலவர் முத்தங்கி சேவையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டத்தில் குகை மாரியம்மன் காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற குகை மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் முகூர்த்த கால் நடப்பட்டு கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதையடுத்து யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட தீர்த்த குடங்களை வேத மந்திரங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் சென்று கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் வைகாசி திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் வைகாசி திருவிழா கடந்த மே 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவில் வைகுண்டசாமி பச்சை பல்லக்கு வாகனத்தில் வந்து பஞ்சவர்ண தேரில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பஞ்சவர்ண தேரில் ஐயா வீற்றிருக்க தேரோட்ட நிகழ்ச்சியில் தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே திரௌபதியம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தெய்யார் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் கோவிலில் மகாபாரதம் சொற்பொழிவு நிகழ்ச்சி கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிய நிலையில் இதில் நாடக கலைஞர்கள் துரியோதனன், பீமன், திரௌபதி, காந்தாரி உள்பட பல்வேறு வேடங்கள் அணிந்து கொண்டு தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர்.